தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை முடிகிறது. தாக்கலாகும் வேட்புமனுக்கள் அனைத்தும் நாளை மறுநாள் 7ஆம் தேதி பரிசீலனை. சட்டசபை தேர்தலில் போட்டியிட இதுவரை 3400க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல். க்கும் மேற்பட்ட பெண்கள் தேர்தல் களத்தில் நிற்க வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். சங்கரன்கோவிலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் டப்பா என்ஜின் முன் திராவிட மாடல் அரசின் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைக்குனியாது என்று திட்டவட்டம். நல்லா புரிஞ்சுக்கங்க, நாம போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக மட்டுமல்ல, கூட்டணி கட்சியுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக போராடுகிறோம். பாஜகவோட டப்பா என்ஜின் முன்னாடி நம்ம திராவிட மாடலின் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. நம்ம ஸ்பீடு என்னன்னு காட்டிடலாமா? வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? இருமொழி கொள்கை கொண்ட தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என்று கூறி பிரச்சாரம் செய்ய தைரியம் இருக்கிறதா? பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை இந்தி கொள்கையை உள்ளே விடல என்ற காரணத்துக்காகவே தமிழர்களை நாகரிகம் இல்லாதவர்கள் நாவடக்கு இல்லாம நாடாளுமன்றத்திலே பேசி அதற்கு பிறகு மன்னிப்பு கேட்டவர் தான் இந்த பிரதானவர்கள். நான் அவருக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஒரு ஓபன் சேலஞ்ச் பண்றேன். தமிழ்நாட்டுக்கு நீங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண உங்களுக்கு தைரியம் இருக்கா? உங்கள் யாருக்காவது தைரியம் இருக்கா? வாங்க வந்து பேசுங்க, பார்க்கலாம். திமுக அரசின் சாதனை திட்டங்களை கூறுவது போல எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் என்று சொல்ல முடியுமா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால். ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த திட்டங்களுக்கு மூடுவிழா நடத்தியவர்தான் எடப்பாடி பழனிசாமி எனவும் தாக்கம். இப்போ நான் பட்டியலிட்டு சொன்ன மாதிரி தன்னுடைய சாதனைகள் பழனிசாமியால பட்டியலிட முடியுமா? நிச்சயம் முடியாது. ஏன்னா அதிமுகவோட கடந்த கால தேர்தலுக்கு என்னெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் வந்துச்சா? சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர சாலை திட்டம் சொன்னாங்க, என்னாச்சு? இல்ல. தென் தமிழகத்தில் ஏரோ பார்க் சொன்னாங்க, எங்க ஏரோ பார்க்? எங்க? இல்ல. 10 ஆடை அலங்கார பூங்காக்கள் வந்துச்சா? 58 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இலவச பஸ் பாஸ் யாராவது ஒருத்தருக்காவது கொடுத்திருக்காங்களா? எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கும்னு சொன்னாங்களே, யாருக்காவது கொடுத்திருக்காங்களா? பொது இடங்கள்ல இலவச வைஃபைன்னு சொன்னது என்னாச்சு? அதுவும் இல்ல. அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களையும் அம்மா இருசக்கர வாகன பழுதுபார்க்கு பயிற்சி மையம் அப்படின்னு சொன்னாங்களே, அது எந்த ஊர்லயாவது இருக்கா? அனைத்து பெண்களுக்கும் ஸ்கூட்டர் கொடுப்பேன்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? இன்னும் பெரிய லிஸ்டே இருக்கு. இன்னும் சொல்லணும்னா ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த திட்டங்களுக்கு கூட மூடுவிழா நடத்துறவங்க தான் அதிமுக. உதவாக்கர பழனிசாமி. நாட்டில் சிலிண்டருக்காக காக்க வைக்கப்பட்ட பெண்கள் மோடிஜி வேரிஸ் எல்பிஜி என கேட்க ஆரம்பித்து விட்டதாக முதலமைச்சர் பேச்சு. தேர்தல் காலத்தில் கேஸ் விலை உயர்த்தியதை மத்திய பாஜக அரசிடம் கேட்க எடப்பாடி பழனிசாமிக்கு தெம்பு உள்ளதா எனவும் கேள்வி. டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் வர்ற அவங்கள தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது. என்டிஏ என்பது மக்களை பற்றி துளியும் கவலைப்படாத ஒரு கூட்டணி. பணமதிப்பிழப்பு நடவடிக்கைன்னு ஏழைகளுடைய சுருக்கு பையில் இருந்து கூட பணத்தை உருவானாங்க. மக்கள் எல்லாரும் ஏடிஎம் வாசல்ல போய் நின்னாங்க. கொரோனா காலத்தில் தட்டை தட்டுங்க மணியை ஆட்டுங்கன்னு ஆக்சிஜன் சிலிண்டருக்கு வரிசையில காக்க விட்டாங்க. இப்போ மக்கள் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க?
சமையல் சிலிண்டருக்காக காக்க வச்சிருக்கிறார் பிரதமர் மோடி. இன்றைக்கு நாட்டு மக்கள் முழுக்க ஒரே குரல் என்ன கேட்கிறாங்க? நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரே குரல் என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, மோடிஜி வேர் இஸ் எல்பிஜி கேட்கிறாங்க. மோடிஜி வேர் இஸ் எல்பிஜின்னு கேட்கிறாங்க. இதுக்கு பிரதமர் கிட்ட பதில் இருக்கா? இந்த லட்சணத்தில் தொடர்ந்து சிலிண்டர் விலை, பெட்ரோல் விலை, டோல்கேட் கட்டணம்னு உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. விருதுநகரில் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர் உள்ளிட்ட 7 தொகுதி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வாக்கு சேகரிக்கிறார். கர்ம வீரர் காமராஜருக்கு மெரினாவில் இடம் தராதவர் கருணாநிதி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முதலமைச்சராக இருந்தபோது மறைந்தவர்களுக்கு தான் மெரினாவில் இடம் தர முடியும் என்று கூறியவர் கருணாநிதி எனவும் ஆரணியில் பேச்சு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் முதலமைச்சர் இருந்து நிறைய நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். அவருக்கு மெரினாவில் ஒரு இடம் வேணும்னு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து நம்முடைய கட்சியில் இணைந்த எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அவரோட 2 பேர் போய் திரு கருணாநிதி கேட்குறாங்க. அப்போ கருணாநிதி சொல்றாரு, முதலமைச்சராக இருந்தால்தான் மெரினாவில் நல்லடக்கம் செய்ய இடம் கொடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு அங்கே நம்முடைய கிண்டியில் இடம் கொடுப்புன்னு சொன்னாங்க. முதலமைச்சராக இருந்தபோது கருணாநிதி காலமாகவில்லை என்பதால் தான் அவருக்கு மெரினாவில் இடம் தர மறுத்ததாக இபிஎஸ் விளக்கம். திமுக தொடர்ந்த வழக்கால் தான் அந்த நிலை ஏற்பட்டதாகவும், காமராஜருக்கு ஒரு நியாயம், கருணாநிதிக்கு ஒரு நியாயமா எனவும் கேள்வி. ஏற்கனவே ஒப்பா தெரிவிச்சிட்டாரு, ஒப்பா தீர்மானம் போட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சராக திரு கருணாநிதி அவர்களுக்கு மெரினாவில் இடமில்ல, கிண்டியில் 2 ஏக்கர் நிலம் கொடுப்பதா சொன்னேன். நிலமும் கொடுக்க முயற்சி கொடுத்துட்டேன். ஆனால் அதை மறுத்து நீதிமன்றத்துக்கு போனீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உண்மையை மறைக்க முடியாது, உண்மையை மறைக்க முடியாது. உங்க அப்பா இருக்கின்ற பொழுது ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு நியாயம், நீங்க எங்க இடத்துல முறையிடுகின்ற பொழுது உங்க அப்பா என்ன முடிவு எடுத்தாரோ அதே முடிவை நான் எடுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல. திமுகவினர் நடத்தும் மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூடாது என்று பொதுமக்களுக்கு இபிஎஸ் கிண்டல். ஏழ்மையை பயன்படுத்தி கிட்னி மற்றும் கல்லீரலை திருடுவதாகவும் ஆரணி பிரச்சாரத்தில் பேச்சு. பணத்தாசு காட்டி கிட்னிய முறைகேடாக இருப்பதற்கு அழைச்சிட்டு போய் அவர்கள் அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிடுது. அவர்களும் திரும்பி 1 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. போய் மருத்துவமனையில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. கிட்னிக்கு பதிலாக எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. திமுக கூட்டணியில் திருமாவளவனால் சுயமாக முடிவெடுக்க முடியவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திமுகவின் அழுத்தத்தின் காரணமாகவே போட்டியிடாமல் வெளியேறிவிட்டதாகவும் விமர்சனம். இன்றைய தினம் திருமாவளவன் அவர் ஒரு தொகுதியில் போட்டியிடுதா இருந்தது. திமுக அழுத்தத்தின் காரணமா அந்த தொகுதியிலிருந்து பின்வாங்கிட்டார். ஏங்க, அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி கூட சுயமா முடிவெடுக்க முடியல, சுதந்திரமா முடிவெடுக்க முடியல. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரம். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிறுத்த முயற்சி. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அதிமுக, பாஜக மீது உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர்கள் வாங்கியிருக்கிறாங்க. இந்த மகளிர் உரிமை திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டாங்க. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டிடலாம், 3 மாசத்துக்கு நிப்பாட்டுவோம் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய முதலமைச்சர் அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாரு,
பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்தாங்க. காட்டுமன்னார் கோவில் தனித்தொகுதியில் போட்டியிடவில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் திடீர் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலில் போட்டி என்ற நிலைப்பாட்டை தள்ளி வைக்கிறேன், யுக்தியை மாற்றி வைக்கிறேன் என்று பேட்டி. ஒரு ஹங் அசெம்பிளி வரும், தொங்கு சட்டசபை வரும் அப்படின்னு சந்தேகப்பட்டு நான் போட்டியிடுவதாக சொல்லப்படுகிற கருத்து தவறான கருத்து. என்னுடைய நோக்கத்தை கொச்சைப்படுத்துகிற காரணத்தினால் நான் முன்வைத்த காலை பின்வைக்கவில்லை. இதை ஒரு உத்தியாக பார்க்கிறேன். என் நிலைப்பாட்டை தள்ளி வைக்கிறேன், என் உத்தியை மாற்றி அமைக்கிறேன். காட்டுமன்னார் கோவில் தனித்தொகுதியில் தனக்கு பதிலாக ஜோதிமணி போட்டியிடுவார் என்று திருமாவளவன் அறிவிப்பு. சாதிய எதிர்ப்பு போராளியான முன்னாள் எம்பி இளைய பெருமாளின் மகனுக்கு வாய்ப்பு வழங்கினார். 2026 அந்த பகுதியில் சாதி ஒழிப்பு களத்தில் தீவிரமாக போராடிய ஐயா இளைய பெருமாள் குடும்பத்தை கௌரவிக்கும் வகையில் அவருடைய இளைய மகன் பொறியாளர் ஜோதிமணி இளைய பெருமாள் வேட்பாளராக போட்டியிடுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். துணை முதலமைச்சர் பதவிக்காக சட்டமன்ற தேர்தலில் போட்டி என வதந்தி பரவியதாக திருமாவளவன் வேதனை. யுத்த களத்தில் பின்வாங்குவதும் ராஜதந்திரம்தான் என தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து பின்வாங்கியது குறித்து விளக்கம். திருமாவளவன் பதவி ஆசை கட்டு எம்பி பதவியை விட்டுவிட்டு எம்எல்ஏவுக்கு நிற்கப் போகிறார் என்றும், அப்படி இங்கே வந்து அவர் கூட்டணி ஆட்சிக்கு முயற்சிக்கப் போகிறார் என்றும், துணை முதலமைச்சர் ஆவதற்கு ஆசைப்படுகிறார் என்றும், தொங்கு சட்டசபைதான் உருவாகப் போகிறது என்று திருமாவளவனே யூகிக்கிறார் என்றும், அதனால் அவர் சட்டமன்றத்திலே இருந்தால்தான் கூட்டணி ஆட்சிக்கான கருத்தை உயர்த்தி பிடிக்க முடியும் என்று அவர் கருதுகிறார் என்றும், ஆளாளுக்கு அவரவர் யூகங்களை எல்லாம் செய்திகளாக்குகிறார்கள். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் போதைப் பொருளை தடுப்பது குறித்து ஒரு வார்த்தை கூட இல்லை என்று தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அன்புமணி விமர்சனம். போதை ஒழிப்பு பிரிவை உருவாக்கவும் படிப்படியாக மதுவிலக்கு என்றும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் இருப்பதை கூறி பிரச்சாரம். அரியலூரில் கொட்டு மழையில் நனைந்தபடி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை. உலகளவில் கல்வியில் சிறந்த நாடாக தமிழ்நாட்டை மாற்றுவோம் என்று வாக்குறுதி. தமிழ் தேச அரசு நிறைவேற்றுகிற முதல் சட்டம் உலக தரத்திற்கு கல்வி தரத்தை தூக்கி எடுத்துட்டு போவேன். தனியார் பள்ளிகளில் இருக்கிற கட்டிட அமைப்பு தரம், ஒரு தனி முதலாளியால் தரக்கூடிய கல்வி 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் தர முடியாதா என்ற கேள்வியை உங்கள் மகன் எழுப்புகிறேன். உங்களுக்கும் எழுமானால் இந்த மகனுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். தவிக தலைவர் விஜய் நாளை சென்னை வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம். வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க திட்டம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 7ஆம் தேதி வரை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் சில ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வெள்ளிக்கிழமை முதலே வழக்கம் போல ரயில் சேவை இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் ரயில்கள் ரத்து அறிவிப்பால் பயணிகள் கடும் அதிருப்தி. கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் பிரதமர் மோடி ரோட் ஷோ. பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக திறந்தவெளி வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பு. மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை 2029 நாடாளுமன்ற தேர்தலில் அமல்படுத்த நாடாளுமன்ற ஒப்புதலை பெற திட்டம். ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் 3 நாட்கள் கூட்டத்தொடர் நடைபெறுவது ஏன் என்று பிரதமர் மோடி விளக்கம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாளை புதுச்சேரி வருகிறார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். கேரளாவின் வடக்கு மாவட்டங்களில் காங்கிரஸ் அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று லோக்போல் கருத்து கணிப்பில் தகவல். ஆளும் இடதுசாரி முன்னணிக்கு தெற்கு பகுதிகளில் கூடுதல் இடங்கள் கிடைக்கும் என்றும் கணிப்பு. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களை
கண்டிக்காதது மேற்கத்திய நாடுகளின் செயலற்ற தன்மையை காட்டுவதாக ஈரான் ஆவேசம். ஒரே அணுமின் நிலையத்தை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் மாபெரும் கதிரியக்க பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்று ஈரானிய அமைச்சர் எச்சரிக்கை. அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் படைகளை கண்டித்து ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் ஆயிரக்கணக்கானோர் கண்டன பேரணி. ஈரான் மீதான தொடர் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷம். ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி. பரபரப்பான ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. ஐபிஎல் தொடரில் இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை. மற்றொரு போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி மோதல். ஈஸ்டர் பண்டிகை இன்று உலகெங்கும் கொண்டாட்டம். நள்ளிரவில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் திரளானோர் பங்கேற்பு. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. மகிழ்ச்சியோடு பாடப்படுகிறது. மகிழ்ச்சி பொங்குவதாக மாபெரும் மன்னரது. மின்னொளி அலங்காரத்தில் சிலுவை கொடியை கையில் தாங்கிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் காட்சியை கண்டு திரளான கிறிஸ்தவர்கள் பரவசம். ஈஸ்டர் திருநாளையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. திருப்பலி நிகழ்ச்சியில் கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் பங்கேற்று வழிபாடு. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் களை கட்டிய பங்குனி தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வடம் பிடித்து இழுத்தனர். நியூஸ் தமிழ் தேர்தல் பயணத்தின் நிகழ்ச்சியில் விறுவிறுப்பு. ஐயா ஒண்ணு இல்லைங்க ஐயா, 41 கோரிக்கை இருக்குங்க ஐயா. இதுல 2 தான் செஞ்சிருக்கோம். இல்ல 2 தான் இல்ல 39 கோரிக்கை செய்யல. 39 கோரிக்கை செய்யலன்னு சொல்லாதீங்க. எதையும் ரத்து பண்ணியாச்சு செய்யலன்னு சொல்லாதீங்க. சொல்லாத புதிய திட்டங்களை அறிவித்தும் இப்ப செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 21ல கொடுத்த வாக்குறுதி எல்லாம் 26க்கு மாத்திரணுமா? கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனல் பறந்த விவாதம். ஒன்று காமன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி முந்திரி கோட்டை அமைக்கிற குடோன் அமைச்சு இது காமன் ஃபெசிலிட்டிஸ் கிட்டத்தட்ட 200 விவசாயிக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற மாதிரி. நீங்கள் வந்து சென்ட் ஃபேக்டரி அமைக்கிறேன்னு சொன்னீங்களே, ஏன் அமைக்கல? நான் காரணத்தை நான் சொல்லவா? கடல் நீர் சாக்காங்குடி என்கின்ற ஊர் வரைக்கும் கடலில் இருந்து 23 கிலோமீட்டர் வரைக்கும் கடல் நீர் உட்புகுந்துச்சு. விவசாயமே இல்ல. நீங்க சென்ட்டுக்கு தேவையான மல்லிகை பூவே உற்பத்தியா இல்ல. நீங்க எப்படி செய்வீங்க? இங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு நிலங்களை கையெடுக்கிறாங்க. நிலங்களை கையெடுத்துக்க இங்க இருக்கிற எல்லா கட்சியும் போராட்டம் பண்ணிருக்காங்க, அல்லது அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்களுடைய கருத்து என்னன்னே தெரியலையே. என்எல்சி நிலம் எடுக்கிறவர்கள் நாங்க எப்பயுமே வந்து ஆதரவு. இதான் காரணம் சொன்னீங்கன்னா, நிலம் கொடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும், முழுமையான வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும்.